தாய்மொழியாம் தமிழ்த்தாயை வணங்கி, சுதேசிமித்திரன் நேயர்கள் அனைவருக்கும் உலக தாய்மொழி தின வாழ்த்துக்கள். நான் உங்கள் கோகுல். யுனெஸ்கோ 1999ஆம் ஆண்டு இந்த தினத்தை உலக தாய்மொழி தினமாக அறிவித்தது. எதற்கென்றால், மொழிகள் அழிந்துவிடக்கூடாது, மொழிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன். ஒரு மனிதனின் அடையாளம் அவனுடைய மொழி. அவன் கருவில் இருக்கும் பொழுதே, உள்ளிருந்தே தனது தாயின் குரலை கேட்டு, தாயின் மொழியை அறிந்து, அவன் பிறக்கும்போது அவன் தாய் அவனுடன் முதலில் பேசும் மொழி, அவன் கேட்ட மொழி, அவன் பேசிய மொழி என்று இருக்கும் அந்த மொழிதான் ஒருவனுடைய தாய்மொழி. இந்த தாய்மொழி தொடர்பு மொழி அல்ல. தொடர்புக்காக நாம் பல மொழிகளை உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் இது தாய்மொழி. நாம் கற்பனை செய்வது, நாம் காதல் செய்வது, நாம் அறிவை வளர்ப்பது என அனைத்துமே நமது தாய்மொழியில்தான். இந்த தாய்மொழி அனைவரது கலாச்சாரம், மரபு, பெருமை. அத்தகைய தாய்மொழியாக நமக்கு தமிழ் கிடைத்திருப்பது நாம் அனைவரும் செய்த பாக்கியம். நமது தமிழ் மொழி மிக சிறந்த மொழி என்று அனைவருக்கும் தெரியும். உலகின் மிக தொன்மையான மொழி. உலகில் இன்றும் பல நாடுகளில் அதிகமாக பேசப்படும் மொழி. தமிழுக்கென்றே சில சிறப்புகள் இருக்கின்றன, நமக்கு பெருமை சேர்க்கும் அளவிற்கு. திருக்குறள் உலக பொதுமுறையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அது நமது தமிழ் மொழியில்தான். தொல்காப்பியம் என்ற மிக பெரிய ஒரு இலக்கண இலக்கியம் நமது தமிழ் மொழியில்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 8 பாட்டும் 10 தொகையும் நமக்கு பரிசளித்தது நமது தமிழ் மொழிதான். தமிழ் இசை, தமிழ் நாடகங்கள், தமிழ் காவியம் என்று தமிழை பெருமைப்படுத்தும் வகையில் பல விஷயங்கள் இருக்கின்றன. இத்தகைய தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. நாம் நமது தாயை காப்பது போலவும், நமது தாய்நாட்டை காப்பது போலவும், நமது தமிழ் மொழியையும் நாம் காக்க வேண்டும். இந்த நமது தமிழ் மொழி என்பது நமது அடையாளம், நமது பெருமை. அந்த கலாச்சாரம் அழிந்து விடாமல், அந்த பெருமை இழந்து விடாமல் நாம் நமது மொழியை காப்பாற்ற வேண்டும். நமது மொழி வலுவாக இருந்தால்தான், நமது மொழி அழியாமல் இருந்தால்தான் நமது பெருமைகளையும், நமது சரித்திரத்தையும், நமது கலாச்சாரத்தையும் வரும் தலைமுறையினருக்கு நாம் எடுத்துக் கூற இயலும். இந்தியா சுதந்திரம் பெற்ற போது மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அன்று தமிழகத்தை போன்று வட இந்தியாவிலும் பல மாநிலங்கள் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டது. பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஹரியானா என்று பல மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது மொழிகளால். போஜ்பூரி, ஹரியான்வி, ராஜஸ்தானி என்ற மொழிகளால் இந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தங்கள் தாய்மொழிக்கு இடம் கொடுக்காத காரணத்தால், வேற்று மொழி உள்ளே வந்து அவர்கள் வேற்று மொழியை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அவர்களது தாய்மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து விட்டது. இன்று ராஜஸ்தானி பேசுபவர்களும் கிடையாது, ஹரியான்வி பேசுபவர்கள் மிக அற்பமாக இருக்கிறார்கள். அதற்கு முன்பாகவே தமிழை போன்ற தொன்மையான மொழிகள் இருந்தன. போ, கோம், கொர்கு என்ற மொழிகள் நமது இந்தியாவில் இருந்து வந்தன. அவை இன்று முற்றிலுமாக அழிந்து விட்டது. ஏன்? அந்நிய மொழியின் ஆதிக்கம். அந்நிய மொழியை நாம் கற்க வேண்டாம் என்று நான் கூறவில்லை. பல மொழிகள் அறிந்திருப்பது நமக்கு பெருமையே. நமது அறிவை வளர்க்க அது கண்டிப்பாக உதவும். ஆனால் எந்த மொழியை கற்றாலும் நமது தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாய்மொழியை அழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆதிக்கம் செலுத்துவதற்காக ஒரு மொழியை உபயோகித்து ஒரு மாநிலமாக ஆதிக்கத்தை செலுத்த சக்திகள் முயற்சி செய்யும். அவர்கள் ஒரே நோக்கம், அந்த மாநிலத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் அந்த மொழியை அழித்துவிட்டு நமது மொழியை புகுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்று தமிழ் மொழிக்கு எதிராகவும் அந்நிய மொழிகளை புகுத்தவும் சிலர் திட்டமிட்டு வருகிறார்கள். எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே என்ற நமது தமிழ்த்தாய் வாழ்த்தை கூட பாடுவதற்கு தடை விதிக்க முயற்சி செய்கிறார்கள். விட்டுவிடக்கூடாது. நமது அடையாளத்தை நாம் இழந்து விடக்கூடாது. தமிழ் அழிந்துவிட்டால் தமிழினமும் தமிழகமும் இந்த நாடும் அழிந்துவிடும். நமது மொழியை பாதுகாப்பதற்காக, நமது மொழியை காப்பதற்காக பல தியாகங்கள் செய்த பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். நமது தமிழை வளர்ப்பதற்காக பல கவிஞர்கள், பல அறிஞர்கள், பல தலைவர்கள் வெகு காலம் பணியாற்றினார்கள். அவர்கள் அனைவரையும் நாம் நினைத்து பார்த்து, அவர்கள் தியாகங்களை நாம் நினைவு கூர்ந்து தமிழ் மொழிக்கு வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.